கள்ளக்குறிச்சி விசச்சாராய மரணம் தொடர்பாக சிபிஐ விசாரணை கோரியும் பேரவை தொடர் முழுவதும் அதிமுக உறுப்பினர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதற்கு நீதி கோரியும் தமிழ்நாடு அரசை கண்டித்தும் அதிமுக சார்பில் சென்னையில் நாளை உண்ணாவிரத போராட்டம் நடக்க உள்ளது. கடந்த 5 நாட்களாக கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள் தொடர்பாக விவாதிக்க கோரி அதிமுக உறுப்பினர்கள் சட்டப்பேரவையில் தொடர் அமளியில் ஈடுபட்டு போராட்டம் நடத்தி வருகிறார்கள். மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக ஆளுநரை சந்தித்து முறையிட்டுள்ளார்கள். இன்றும் அமளியில் ஈடுபட்ட அதிமுக உறுப்பினர்களை தொடர் முழுவதும் சஸ்பெண்ட் செய்வதாக உத்தரவிட்ட சபாநாயகர் அவர்களை வெளியேற்றவும் உத்தரவிட்டார்கள். இதன் பின்பு செய்தியாளர்களை சந்தித்து சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள் தொடர்பாக விவாதிக்க 5 நாட்களாக போராடி வருகிறோம். ஆனால் திட்டமிட்டு தவிர்த்து விட்டார்கள். விதியின்படி அனுமதி என்றார்கள். விதியே பின்பற்றி அனுமதி கேட்டால் நிராகரித்து விடுகிறார்கள். அவையில் கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பாக பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக பேசக்கூடாது என தவிர்க்கிறார்கள். சட்டசபையில் அனைவருக்கும் பொதுவான சட்டம்தான். ஆளும் கட்சிக்கு ஒரு நீதி, எதிர்க்கட்சிக்கு ஒரு நீதியா என்று கேள்வி எழுப்பினார். இந்நிலையில் கள்ளக்குறிச்சி விசச்சாராய மரணம் தொடர்பாக சிபிஐ விசாரணை கோரியும் தமிழ்நாடு அரசை கண்டித்தும் அதிமுக சார்பில் சென்னையில் நாளை உண்ணாவிரத போராட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விடுத்துள்ள அந்த அறிவிப்பில் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள் குறித்து நேர்மையான விவாதம் மறுக்கப்பட்டு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளியேற்றப்பட்டு இடைநீக்கம் செய்யப்பட்டது அடிப்படை ஜனநாயகத்திற்கு விரோதமானது. மேலும் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் மடைமாற்ற அரசியலை கடந்துவிட முயற்சிக்கும் திமுக அரசிற்கு எனது கடும் கண்டனம். எனவே கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள் குறித்து சட்டமன்றத்தில் பேச அனுமதி வழங்காததை கண்டித்தும் கள்ளச்சாராய மரணங்கள் குறித்து சிபிஐ விசாரணை கோரியும் எனது தலைமையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் நாளை சென்னை எழும்பூர் ராஜரத்னம் மைதானத்தில் அடையாள உண்ணாவிரத அறப்போராட்டம் மேற்கொள்ள உள்ளோம். கள்ளச்சாராய மரணங்களுக்கு நீதி கிடைக்கும் வரை அதிமுகவின் போராட்டம் தொடரும் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.